ஜிவி பிரகாஷ் சைந்தவி ரெண்டு பேருமே காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில 11 ஆண்டு கால திருமண வாழ்க்கையை புடிச்சுக்கிட்டு விவாகரத்து பண்ண போறதா ரெண்டு பேருமே அறிவிச்ச நிலையில இந்த வழக்கு சென்னை குற்றவியல் நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்துச்சு. இப்போ இந்த வழக்கோட தீர்ப்பு தேதியை நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேர்ல யாரு அவங்களோட குழந்தையை பராமரிக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஜிவி பிரகாஷ் டக்குன்னு ஒரு பதில சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாம இந்த தீர்ப்போட தேதி என்னைக்கு அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். ஏஆர் ரஹ்மானோட சகோதரியின் மகன் அப்படின்னு சினிமாக்குள்ள வந்த ஜிவி பிரகாஷ் முதல்ல வெயில் படத்துக்கு இசையமைச்சாரு. முதல் படத்திலேயே பட்டையை கிளப்பிட்டார் அப்படின்னு சொல்லலாம். முதல் படமே அவருக்கு ஓரளவுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய படங்களுக்கு இசையமைச்சாரு. இதனால அவருக்கு நிறைய ரசிகர்கள் பட்டாளமே உருவானாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா சூரரை போற்று படத்துக்கு இசையமைச்சதுக்காக ஜிவி பிரகாஷ்க்கு தேசிய விருது கிடைச்சிச்சு. இதனால அவரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில கடந்த 2024ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் ரெண்டு பேருமே பிரிய போவதா அறிவிச்சாங்க. இது ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெண்டு பேருமே நல்ல கப்புள் தானே, ஏன் திடீர்னு இப்படி பிரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஏன் திடீர்னு பிரிகிறீங்க, நீங்க ரெண்டு பேரும் நல்லா தானே வாழ்ந்துட்டு வரீங்க, ரெண்டு பேருமே சேர்ந்துக்கோங்க, தயவு செஞ்சு பிரியாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள சேர சொல்லி நிறைய பேர் வலியுறுத்தினாங்க. ஆனா அதை அவங்க ரெண்டு பேருமே கண்டுக்கல. அவங்களோட முடிவுல ரொம்பவே தீர்க்கமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது மே 14ஆம் தேதி 2024ல திடீர்னு ஜிவி பிரகாஷ் அவரோட எக்ஸ் பக்கத்துல ஒரு பதிவை போட்டாரு. நான் சைந்தவியோட வாழ்ந்த 11 ஆண்டு கால திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே விவாகரத்து பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சைந்தவியுமே அந்த பதிவை போட்டிருந்தாங்க. நான் ஜிவி பிரகாஷை விவாகரத்து பண்ண போறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது திரைத்துறையினருக்கு மட்டும் இல்லாம ரசிகர்களுக்குமே ரொம்ப அதிர்ச்சியாவும் இருந்துச்சு, சோகமாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஜிவி பிரகாஷ் சைந்தவி ரெண்டு பேருமே விவாகரத்து அறிவிச்சதுக்கு அப்புறமாவும் ஜிவி பிரகாஷ் இசையமைச்சு நிறைய பாடல்களை சைந்தவி பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள் நிறைய வரவேற்பையும் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே விவாகரத்து அறிவிச்சதுக்கு அப்புறமா நிறைய இசை நிகழ்ச்சிகள்ல ரெண்டு பேருமே கலந்துகிட்டு பாடல்களும் பாடியிருக்காங்க. அப்பவும் ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே நல்லா தானே இருக்கீங்க, ரெண்டு பேருக்கும் இவ்வளவு புரிதல் இருக்கும் போது நீங்க ஏன் பிரிகிறீங்க, மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துக்கோங்க, அட்லீஸ்ட் உங்க குழந்தைய மனசுல வச்சுக்கிட்டாவது ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயத்துல ஜிவி பிரகாஷ் விவாகரத்தை அறிவிச்ச டைம்ல ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட கதாநாயகி கூட ஜிவி பிரகாஷ்க்கு தொடர்பு இருக்கதா பேசப்பட்டுச்சு. இதனாலதான் சைந்தவி ஜிவி பிரகாஷ் கலட்டி விடுறாரு, இதனால சைந்தவியை பார்க்கும் போது பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சில காட்சிகளுமே நடந்துச்சு. அந்த படத்தோட ரிலீஸ் டைம்ல ஜிவி பிரகாஷும் அந்த ஹீரோயினும் சேர்ந்து நிறைய ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த படத்தோட காட்சிகள் வெளியாச்சு. ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய இடங்களுக்கு போன வீடியோக்கள் வந்துச்சு. இந்த ஹீரோயினாலதான் ஜிவி பிரகாஷ் சைந்தவியை விவாகரத்து பண்றாரு, கலட்டி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. ரசிகர்களுமே ஜிவி பிரகாஷ் மேல கொந்தளிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நல்ல மனைவி விவாகரத்து பண்றதுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ அப்படின்லாம் பேசினாங்க. இப்படி இருந்தாலுமே அவங்களோட முடிவுல இருந்து அவங்க மாறாம தான் இருந்தாங்க. இது தொடர்பா ரெண்டு பேருமே வழக்கு தொடர்ந்தாங்க. நாங்க ரெண்டு பேருமே மனசார விவாகரத்து பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை குற்றவியல் நீதிமன்றத்துல 2025 மார்ச் 24ஆம் தேதியில மனு தாக்கல் பண்ணாங்க. அதாவது வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீதிமன்றம் ரெண்டு பேருக்குமே கால அவகாசம் கொடுத்தாங்க. அதாவது 6 மாசம் கால அவகாசம் கொடுத்தாங்க. நீங்க ரெண்டு பேருமே பேசி முடிவெடுங்க, அதுக்காக உங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த 6 மாச டைமும் முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்க ரெண்டு பேருமே முடிவை மாத்திக்கிற மாதிரி இல்ல. குறிப்பா சொல்ல போனா சைந்தவி ஜிவி பிரகாஷ் இசையமைச்சு நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள் நிறையவே ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனா சூரரை போற்று படத்துல கையிலே ஆகாசம் பாடலை சைந்தவி தான் பாடியிருந்தாங்க. அது நல்லாவே ஹிட் ஆச்சு. அதே மாதிரி அசுரன் படத்துல எள்ளுவைய பூக்களைய சாங்குமே செம ஹிட் ஆச்சு. அதை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மயக்கம் என்ன படத்துல வரக்கூடிய பிறை தேடி இரவிலை எதை தேடி அழைகிறாய் அப்படின்ற பாடலுமே செம ஹிட் ஆச்சு. இப்படி ரெண்டு பேருமே
நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு இவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவதா அறிவிச்சுட்டாங்க. சொல்ல போனா 2 பேருமே காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது பள்ளி பருவத்துல இருந்தே 2 பேருமே காதலிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வீட்டோட சம்மதத்தோட 2 பேரோட வீட்டோட சம்மதத்தோட தான் இந்த திருமணம் வந்து நடந்துச்சு. ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ் இசையமைப்பாளரா இருந்தாலுமே திடீர்னு நடிகரா களமிறங்கினாரு. டார்லிங் படம் மூலமா தமிழ் சினிமாவுக்குள்ள ஹீரோவா அறிமுகமானாரு வந்து ஜிவி பிரகாஷ். அதுக்கப்புறம் த்ரிஷா இல்லனா நயன்தாரா, பென்சில், சிகப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னு நிறைய படங்களை நடிச்சிருந்தாரு. ஓரளவுக்கு அந்த படங்களுமே ஓடிச்சு. ஜிவி பிரகாஷ்மே நடிகரா ஒரு இடத்துல நின்னாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இசையமைப்பாளரா மட்டும் இல்லாம நடிகராவுமே ஜிவி பிரகாஷ மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. அவரோட படங்களுக்குமே நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டா பிளாக்மெயில் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படத்துக்குமே கிட்டத்தட்ட நல்ல வரவேற்பு தான் கொடுத்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் திடீர்னு நேத்து வந்து சென்னை குற்றவியல் நீதிமன்றத்துல அவங்களோட 6 மாச கால அவகாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வழக்கு விசாரணை வந்து நடந்துச்சு. இப்போ வந்து 2 பேர் தரப்புலையுமே ஆஜரானாங்க. அப்போ 2 பேர்கிட்டையும் கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க முடிவை மாத்திக்கிறதா இல்ல, எங்களோட முடிவுல வந்து நாங்க முன்னாடியே எடுத்ததான் 2 பேருமே விவாகரத்து பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வழக்கோட தீர்ப்பு தேதி வந்து, அதாவது கடைசி தீர்ப்பு தேதி வந்து அக்டோபர் 30ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க, இவங்களுக்கு வந்து 4 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. இந்த பெண் குழந்தையை யாரு பராமரிக்க போறீங்க அப்படின்னு கேட்டப்போ ஜிவி பிரகாஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குழந்தைய வந்து சைந்தவியே பராமரிக்கட்டும், அதுல எனக்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் வந்து சொல்லியிருக்காரு. இப்ப இதுதான் பரபரப்பா கொஞ்சம் பேசப்பட்டுட்டு வருது. இவங்களோட விவாகரத்து வழக்கோட முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது 30ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இதனால வந்து ரசிகர்கள் வந்து ரொம்ப கவலை அடைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன் இப்படி இருக்காங்க, 2 பேருமே சேர்ந்துக்கலாம், அட்லீஸ்ட் இந்த குழந்தைக்காகவாவது 2 பேருமே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் சைந்தவி வந்து விவாகரத்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தனுஷ், ஐஸ்வர்யா, ஏஆர் ரகுமான், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரவிமோகன், ஆரத்தி இவங்க எல்லாருமே விவாகரத்தை வந்து அறிவிச்சாங்க. இதனால தமிழ் சினிமா வந்து ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஏண்டா திடீர்னு நல்லதா இருக்கிறாங்க, எல்லாருமே விவாகரத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் சைந்தவி, ஜிவி பிரகாஷ் 2 பேருமே விவாகரத்து அறிவிச்சாங்க. இதனால ரசிகர்கள் வந்து இது என்னடா ட்ரெண்டிங்கா இப்படி போயிட்டு இருக்கு, இப்ப வந்து விவாகரத்து தான் ட்ரெண்டிங் போல அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு சைடு பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ், சைந்தவிக்கு வந்து ரசிகர்கள் வந்து நிறைய இருந்தாங்க. அவங்க வந்து இவங்க 2 பேருமே சேரணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா இவங்க வந்து முடிவுல வந்து மாறதா இல்ல. இந்த வழக்கோட தீர்ப்பு வந்து 30ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த தீர்ப்புல என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.